ஹாய் ஹலோ இது உங்கள் ஃபிக்ஷன் வேர்ல்டு. நான் உங்கள் அம்மி ஃபேமிலியில் தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது நம்ம ஜங்கல்காவோட மினிஸ்டர்ஸ் வானத்தின் 2ஆம் நிலவு நான் பார்ட் 7 தான் பொண்ணு பாட்டு வரைக்கும் பார்க்கலன்னா கண்டிப்பாக பாருங்கள். இந்த எஃப்எஃப் பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அண்ட் இந்த எஃப்எஃப் கேட்டு முடிச்சதுக்கப்புறமேட்டு என்ன நினச்சிங்க அப்படின்னு இருந்தால் கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் சொல்லிட்டு போங்க. உங்கள் கமெண்ட்காக நான் கண்டிப்பாக வெயிட் பண்ணிட்டு இருப்பேன். ஓகே, இப்போ நம்ம ஸ்டோரிக்குள்ளே போகலாம். போன பாட்டோட லாஸ்ட்டில் ஜங்குக் பற்றி என்ன நினைக்கிறீங்கன்ற விஷயத்த தேவ் உங்ககிட்ட கேட்கும்போது நீங்கள் ரொம்ப அழகாக ரொம்ப தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்திருப்பீங்க. ஸோ நீங்கள் சொன்ன எல்லா விஷயத்தையும் ஜங்குக்குமே மொபைலில் கேட்டுட்டு இருந்திருப்பான். ஆக்சுவலாக நீங்கள் உங்கள் மைண்டில் என்ன வச்சுருக்கீங்க, நீங்கள் என்ன விஷயத்துக்காக அவனை கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்க, உங்கள் மனசில் என்ன இருக்குன்றத தெரிஞ்சுக்கணும் அப்படின்ற ஒரு ஆர்வத்தில் தான் ஜங்குக் தான் தேவங்கிட்ட ஹெல்ப் கேட்டிருந்திருப்பான். என்னதான் இது தப்பாக இருந்தாலும், ஒருத்தர் பேசுகிறத தெரியாமல் கேட்கக்கூடாது அப்படின்னு இருந்தாலும், ஆஸ் அ ஃப்ரெண்டாக அவனோட லைஃப் அப்படின்னு வரும்போது யாராக இருந்தாலும் ஃப்ரெண்டுக்கு தானே ஹெல்ப் பண்ணுவாங்க. ஸோ அதனால் தயங்கும் அதை செய்கிறதுக்கு ஒத்துக்கிட்டு இருந்திருப்பான். ஸோ மொபைலில் கால் பண்ணிவிட்டு அப்படியே அவங்ககிட்ட பேசிகிட்டு இருந்திருப்பான். இப்போ எல்லாத்தையும் கேட்டு முடிச்சுட்டு ஜங்குக்கு ஒரு மாதிரி தகிச்சு போய் உட்காந்துட்டு இருக்கிற அந்த சுச்சுவேஷனில் இங்கே நீங்கள் எல்லாத்தையும் பேசி முடிச்சுட்டு ஒரு சின்ன ஸ்மைலோட அங்கேருந்து மூவ் ஆன் ஆகுறீங்க. அப்போது உங்களை அப்படியே தயங்க ஒரு மாதிரியாக பார்த்துட்டு வயன் அப்படின்னு கூப்பிடுறாரு. ஸோ நீங்கள் அப்படியே திரும்பிட்டு என்னாச்சு சொல்லுங்க அப்படின்னு கேட்குறீங்க. அவர் சின்ன ஸ்மைலோட தேங்க்ஸ். எதுக்கு? இல்லை, நான் கூட ஒரு நிமிஷம் நீ அன்எக்ஸ்பெக்டடாக அவன் லைஃப்பில் வந்ததுக்கப்புறமேட்டு அவன் லைஃப் எப்படி இருக்குமோ அப்படின்னு பயந்துட்டு தான் இருந்தேன். நீ என்ன தான் ஒரு நல்ல பொண்ணாக என்கிட்ட பழகியிருந்தாலும் ஒரு ஒய்ஃபாக அவனுக்கு நீ எப்படி இருக்க போகிறன்ற குழப்பம் எனக்குள்ளேயும் இருந்துகிட்டு இருந்துச்சு. ஆனால் நீ பேசினதுக்கப்புறமேட்டு நான் முடிவு பண்ணிட்டேன். ஜங்குக் அவன் மிஸ் பண்ண லைஃப்பை விட இப்போ ஒரு பெட்டர் லைஃப்குள்ளே போக போகிறான் அப்படின்றது. ஸோ ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. தேங்க்யூ ஸோ மச் அப்படிங்கிறாரு. ஸோ நீங்களும் ஒரு சின்ன ஸ்மைலோட அங்கேருந்து அப்படியே நகர்ந்து போயிடுறீங்க. இப்போ நீங்கள் பால்கனியை விட்டு வீட்டுக்குள்ளே போயாச்சு. டோரை தயவங்க நல்லா லாக் பண்ணிவிட்டு நீங்கள் நகர்ந்து போயிட்டீங்களான்னு செக் பண்ணிவிட்டு கோர்ட்டுக்குள்ளே இருந்து மொபைலை எடுத்து டே மச்சா இருக்கியா? ம் இருக்கேன்டா. வயன் பேசினதை கேட்டியாடா? ம் கேட்டேன்டா. பாரு ஜெகே, நான் கூட உன் வாழ்க்கையில் கண்ணை மூடி கண்ணை திறக்கிறதுக்குள்ளே என்னென்னமோ நடந்து போச்சேன்னு ரொம்ப பயந்துட்டு தான் இருந்தேன். என்ன தான் நம்ம பழகியிருந்தாலும் வயன் பற்றி எனக்குமே முழுசாக தெரியாது. அவள் ஒரு ஃப்ரெண்டாக நல்ல கேரக்டர். ஆனால் உன்கிட்ட ஒரு ஒய்ஃபாக அவள் எப்படி இருப்பான்றதெல்லாம் எனக்கு தெரியாது. நான் அதை நினச்சி ரொம்ப பயந்துட்டு தான் இருந்தேன். ஆனால் அவள் பேசினதுக்கப்புறம் எனக்கே என்ன சொல்கிறதுன்னு தெரிலடா. இந்த அளவுக்கு ஒரு பொண்ணு ஒரு பையனை புரிஞ்சுக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம்டா. தயவு செஞ்சு இந்த லைஃப்பை நீ மிஸ் பண்ணிடாத. உனக்கு உனக்கு எப்படி எனக்கு சொல்லி புரிய வைக்கிறதுன்னு தெரில மச்சான். நீ மிஸ் பண்ண லைஃப்பை விட இந்த லைஃப் பெட்டராக இருக்கும்னு நானே வாய் திறந்து சொல்லிட்டேன். ஸோ தயவு செஞ்சு நீ மிஸ் பண்ணிடாத, புரிஞ்சுதா? பார், நீ லேட்டாக கூட உன் லைஃப்பை நீ ஸ்டார்ட் பண்ணிக்கோ. அவள் கூட நீ உட்காந்து பேசு, என்னமோ அதெல்லாம் நான் எதுவும் சொல்லலை, அது உன் பர்சனல். ஆனால் தயவு செஞ்சு இவ வேணான்னு மட்டும் முடிவு பண்ணிடாத. ஏன்னா இவன் நிஜமாவே உனக்கு காட் கிஃப்ட்டு தான்டா அப்படின்னு சொல்கிறான். இப்போ தேவங் சொல்கிறதெல்லாம் கேட்டு ஜங்குக்கு அடுத்த பதில் என்ன பேசுகிறதுனே தெரியல. அமைதியாக உட்காந்துட்டு இருக்கான். டேய், நான் பேசுகிறது கேட்குதா இல்லையாடா? வாய் தண்டு பதில் சொல்கிறா. டேய், எனக்கு என்ன சொல்கிறதுனே தெரிலடா. நான் கூட என்னென்னமோ நினச்சேன்டா. அவள் சடன்லி இப்படியெல்லாம் சொல்லுவான்னு எதிர்பார்க்கவே இல்லைடா. எனக்கு எப்படி ரியாக்ட் பண்ணுறதுனே தெரில மச்சான். மனசுக்குள்ளே என்னென்னமோ ஓடுது, என்னமோ பண்ணுதுடா. என்னால் தெளிவாக ஒரு முடிவு எடுக்க முடியல. டேய், நான் அப்புறம் பேசுகிறேன்டா. நான் கொஞ்ச நேரம் தனியாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கால் கட் பண்ணிடுறான். இப்போ இப்படியே டைம் ஓடுது. உங்கள் வீட்டில் பேரண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ், அதே மாதிரி ஜங்குக்கு வீட்டில் பேரண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் எல்லாருமே உங்களோட அந்த 2 வீட்டில் தானே இருந்திருப்பாங்க. ஸோ பயங்கரமாக ஒரு மாதிரி கச்சன்னு ஜாலியாக பயங்கர என்ஜாய்மெண்ட்டாக போயிட்டுருக்கு. நீங்களும் பயங்கரமாக என்ஜாய் பண்ணுறீங்க. எல்லாருமே உங்களுக்கு பிடிச்சிருக்கு. தென் எல்லாருக்கூடையுமே ரொம்ப ஃப்ரெண்ட்லி ஆகிடுறீங்க.
ஆல்ரெடி மேரேஜ்ன்னு பேசினதுக்கப்புறமேட்டே எல்லார் கூடயும் கொஞ்சம் கொஞ்சம் மிங்கிள் தான் நீங்கள். இப்போ இன்னும் ஃப்ரீ, ஜாலி ரொம்ப கேஷுவல் ஆகிடுது. ஸோ அந்த டேயோட ஈவினிங் எல்லாருமே ஒட்டுமொத்தமாக நாங்கள் எல்லோரும் கிளம்புறோம் அப்படின்னு சொல்ல, உங்களுக்கு எல்லாரையும் அனுப்பி வைக்க கஷ்டம் தான். இருந்தாலும் வேறு வழி இல்லையா, எல்லோரும் போய் தானே ஆகணும் அப்படின்ற மாதிரி எல்லாரையும் அவங்க வீட்டுக்கு சென்ட் ஆஃப் பண்ணி வச்சுட்டு, நீங்களும் நானும் சேர்ந்து உங்கள் வீட்டை தென் சங்கு கூட வீட்டை அப்படியே ஒருத்தர் ஒருத்தர் மாற்றி ஃபன் பண்ணி ஜாலியாக என்ஜாய் பண்ணி ப்ளே பண்ணிக்கிட்டே க்ளீன் பண்ணி முடிக்குவீங்க. ஸோ ஒட்டுமொத்தமாக உங்கள் வீட்டை க்ளீன் பண்ணி, உங்கள் வீட்டை வந்து வெளியே இருந்து லாக் பண்ணி, அந்த கீ எடுத்துகிட்டு வந்து ஜங்குக் வீட்டில் மாட்டி விட்டுட்டு, தென் அந்த வீட்டோட டோரையும் முன்பக்கமாக லாக் பண்ணிவிட்டு, அங்கே வந்து அப்பாடான்னு ஒரு 7:30 கிட்ட இருக்கும். அப்போ வந்து உட்கார்றீங்க. ஸோ ஒரு ½ அன் ஹவர் வந்து ரெஸ்ட் எடுக்கிறீங்க. ரொம்ப ஒரு மாதிரி டயர்டாக இருந்திருப்பீங்க. ஸோ சோஃபாவில் உட்காந்து கொஞ்சம் நேரம் அப்படியே ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு, அதுக்கப்புறமேட்டு டின்னர் குக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு குக் பண்ண போகிறீங்க. இப்போ லூனா உங்கள் கூட சேர்ந்து பேசிக்கிட்டே ஜாலியாக விளையாடிக்கிட்டே நீங்கள் குக் பண்ணுறதெல்லாம் பார்த்துட்டே இருக்கா. நீங்களும் அவ கூட ஃபன் பண்ணிக்கிட்டு ரொம்ப ஒரு மாதிரி நல்லா போய்கிட்டு இருக்கு. இப்போ ஆல்மோஸ்ட் குக்கிங் முடிகிற டைமில் கரெக்டாக ஜங்குக் வீட்டுக்கு வராரு. ஸோ ஜங்குக் வீட்டுக்கு இருந்ததுக்கப்புறமேட்டு நீங்களும் அவளும் அவ்வளோ நேரம் வளவலா ஜலஜலான்னு ஒரு மாதிரி ஜாலியாக பேசிட்டு அரட்டை அடிச்சிட்டு இருந்திருப்பீங்க. இப்போ ஜங்குக்கை பார்த்ததும் ஏன்னு தெரியல, உங்களால் அந்த மாதிரி பேச முடியல. ஒரு தயக்கம், ஒரு சின்ன வெட்கம் அப்படி சொல்லுவோம்ல. ஸோ அது மாதிரி சைலண்ட் ஆகிடுறீங்க. லூனா அப்படியே உங்ககிட்ட வந்து பார்த்துட்டு அவ்வளோ நேரம் அவள் கண்டினியூ பண்ணிட்டு இருந்தது மறுபடியும் கண்டினியூ பண்ணும்போது, நீங்கள் டிஃப்ரெண்ட்டாக ஆன்சர் பண்ணுறதெல்லாம் அவள் வந்து ஒரு மாதிரி உங்களை பார்க்குறா. ஸோ ஓரளவு அவளுக்குமே ஏதோ ஒன்று புரிஞ்ச மாதிரி அவளும் விட்டுடுறா. ஜங்குக் வந்ததுக்கப்புறம் நீங்கள் நல்ல பிள்ளை ஆகிட்டீங்க அப்படின்ற மாதிரி. ஸோ இப்படியே இருக்கவே இப்போ ஜங்குக் உள்ளே போயிட்டு ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு உங்களை வந்து அவர் பார்க்குறாரு. நேற்று வரைக்கும் பார்த்த ஒயன் வேறு மாதிரி இருக்கா, இன்றைக்கி பார்க்குற ஒயன் வேறு மாதிரி தெரியுறா. ஸோ நீங்கள் நார்மலி லூனா கூட பேசுகிறது, தென் அவர்கிட்ட வந்து ஏதாவது ஃபீட் பண்ணி விடுறது, தென் சிரிக்கிறது எல்லாமே அவருக்கு ரொம்ப அழகாக தெரியுது. ஆல்ரெடி அவருக்கு அப்படி தான் இருக்கும். இருந்தாலும் இன்றைக்கி ரொம்ப ரொம்ப அழகாக தெரியுது. ரொம்ப ஒரு மாதிரி ரியாலிஸ்டிக்காக ஒரு அம்மாவாக இருந்தால் எப்படி இருப்பாங்க அப்படின்ற மாதிரி இருக்குது. மச் பெட்டராகவே இருக்குது. ஒரு அம்மா ஒரு குழந்தை எப்படி ட்ரீட் பண்ணுவாங்களோ அதே மாதிரி நீங்கள் ட்ரீட் பண்ணுறதெல்லாம் அவருக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. தென் ஜங்குக் பற்றி நீங்கள் உங்கள் மனசில் என்ன வச்சுருக்கீங்கன்றதையும் அவர் கேட்டதுக்கப்புறமேட்டு அவர் மனசுக்கு ஏன்னு தெரியலை, உங்களை வேணாம், உங்ககிட்ட நெருங்கக்கூடாது அப்படின்ற அந்த எண்ணமே அவருக்கு போயிடுச்சு. ஸோ அவர் லிட்ரலி உங்களை ரசிக்க ஆரம்பிச்சிட்டாரு. ஆனால் அவரோட மனசு அதை ஒத்துக்க மாட்டேங்குது. ஸோ அவர் அவாய்ட் பண்ணாலும் அவர் கண்ணோ அவருடைய அந்த நடவடிக்கைகளும் உங்களை சுற்றி சுற்றியாக வர வைக்குது. இப்போ நீங்கள் எல்லாம் வேலையும் முடிச்சுட்டு எல்லாத்தையும் டைனிங் டேபிள் அரேஞ்ச் பண்ணிட்டீங்க. இப்போ உங்களுக்கு ஜங்குக்கு போய் கூப்பிடுறதுக்கு ஒரு மாதிரி தயக்கமாக இருக்குது. ஸோ லூனா கிட்ட கூப்பிட்டு வர சொல்கிறீங்க. இப்போ லூனா ஒரு மாதிரி ஜாலியாக ஆடிக்கிட்டே ஓடிக்கிட்டே டோரை வந்து ஓப்பன் பண்ணிவிட்டு ஜேகே ஜேகே அப்படின்னு சொல்லிக்கிட்டே போகிறா. அங்கே ஜங்குக் பெட்டில் உட்காந்து லேப்டாப்பில் ஏதோ பார்த்துட்ருக்காரு. ஜங்குக் ஒன்றா ஐயன் சாப்பிட கூப்பிட்டா அப்படின்னு சொல்கிறா. ஸோ உள்ளுக்குள்ளே ஜங்குக் ஒரு மாதிரி ஜாலியாக சிரிச்சிட்டு தான் இருக்கார். இருந்தாலும் ஃபேஸில் அதை காமிச்சிக்காமல் வரேன், நீ போய் சாப்பிடு, உன்னை கையோடு கூட்டிகிட்டு வர சொன்னான், வா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கைப்பிடிச்சி இழுக்க, இரு ஒரு முக்கியமான வேலை, நான் முடிச்சுட்டு வந்துடுறேன். அதெல்லாம் முடியாது, எனக்கு பசிக்குது. லூனா உனக்கு பசிக்குதுன்னா நீ போய் சாப்பிடு, நான் கொஞ்சம் நேரம் கழித்து சாப்பிட்றேன். அப்போ லூனா ஒரு மாதிரி அப்செட் ஆகிட்டு, எப்போவும் நீ என் கூட தானே சாப்பிடுவ, இப்போ என்னை தனியாக போக சொல்கிற, நீ ரொம்ப மோசம் அப்படின்னு ரொம்ப ஒரு மாதிரி பாவமாக க்யூட்டாக சொல்லிகிட்டு இருக்கா. இப்போ இதை கேட்டதும் ஜங்குக்கு ஒரு மாதிரி ஆகிட்டு, நான் அப்படி சொல்லலை, அதான் வயன் இருக்கால அவள் கூட சாப்பிடுன்னு தான் சொன்னேன், எனக்கு கொஞ்சம் வேலை இருக்குல்லண்ணா. ஒன்றும் தேவையில்லை, நீ அயன் 3 பேரும் சாப்பிட்லான்னு நினச்சி தான் உன்னை கூப்பிட்டேன் அப்போ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி பாவமாக க்யூட்டாக சொல்லிகிட்டு இருக்கா. ஸோ இதை கேட்டதும் ஜங்குக்கு ஒரு மாதிரி சிரிப்பு வர, சரி ஓகே ஒரு 5 மினிட்ஸ் இங்கேயே வெயிட் பண்ணுறியா, நான் முடிச்சுட்டு வந்துடுறேன். ஓகே அப்படின்னு சொல்கிறா. இப்போ ஜங்குக்கும் சிரிச்சுட்டு அப்படியே அவரோட வேலையை அப்படியே கடன்னு முடிக்கிறாரு. ஸோ அவர் சொன்ன மாதிரியே ஒரு 5 மினிட்ஸில் அந்த ஒர்க்கையும் முடிச்சுட்டு லூனா கூட எழுந்திரிச்சு வெளியே போகிறாரு.
இப்போ லூனாவும் ஜங்குக்கும் ஒரு மாதிரி சிரித்து பேசிக்கிட்டே ஒன்றா நடந்து வரத நீங்கள் டைனிங் டேபிளில் பிளேட் எல்லாம் எடுத்து வச்சுட்டு அப்படியே அதை பார்த்து சிரிச்சிட்டு இருக்கீங்க. இப்போ ஜங்குக் அப்படியே நடந்து வரையில அப்பப்போ உங்களையும் லைட்டாக பார்க்குறாரு. நீங்கள் அப்படியே சிரிச்சுக்கிட்டே அதெல்லாம் எடுத்து வச்சுட்டு இருக்கீங்க. அழகாக இருக்கீங்க. ஸோ அவரும் அவளும் ஒன்றா போயிட்டு அப்படியே விளையாடிக்கிட்டே வந்து ஹேண்ட் வாஷ்லாம் பண்ணிட்டு வந்து உட்காடுறாங்க. இப்போ நீங்கள் சர்வ் பண்ணுறீங்க. ஸோ ரொம்ப ஒரு மாதிரி ஒரு நிஜமான ரொம்ப நாள் வாழ்ந்த ஒரு அழகான ஃபேமிலியோட ஃபீல் எப்படி இருக்கும், அது அப்படியே இருக்குது அந்த சிச்சுவேஷனில். இப்போது உங்கள் 2 பேருக்குமே நீங்கள் 2 பேரும் எதுவுமே பேசிக்கல. ஜஸ்ட் நீங்கள் ரொம்ப நிதானமாக ஜங்குக்கு வந்து உட்கார்றாரு, சாப்பாடு எடுத்து சர்வ் பண்ணுறீங்க. தென் உங்கள் பிளேட்டில் வந்து போட்டுட்டு லூனாவுக்கும் போட்டுட்டு உட்காந்து சாப்பிட ஆரம்பிக்கிறீங்க. ரொம்ப ரொம்ப ரிலாக்ஸ்டாக. ஆனால் மனசுக்குள்ளார நிறையா பேசணும், நிறையா லவ் பண்ணணும், நிறைய கொஞ்சணும், கொலாவணும், விளையாடணும், நிறைய விஷயங்களை வந்து எடுத்து சொல்லணும், நிறைய ஆசைகள் அண்ட் ரொம்ப ரொம்ப அழகாக லைஃப்பை ஸ்டார்ட் பண்ணணும். 2 பேருக்குள்ள ஒரு புரிதல் வரணும். சீக்கிரமாக இதெல்லாம் நடக்கணும். சீக்கிரமாக உரிமையோட எல்லாமே வந்து நாங்கள் ஷேர் பண்ணிக்கணும் அப்படின்னு மனசுக்குள்ளே ஒரு பெரிய புயல், பூகம்பம், போராட்டம் அப்படி நடந்துட்டு இருக்கு. உள்ளுக்குள்ளே ஒரு மாதிரி அவ்வளோ பெரிய கலவரம் நடந்துட்டுருக்கு. ஆனால் வெளியே எந்த ரியாக்ஷன்ஸும் காட்டாமல் அப்படியே உட்காந்து பொறுமையாக சாப்பிட்டுட்டு இருக்கீங்க. 2 பேரோட நிலைமையுமே இதே தான். இப்போ 2 பேருமே ஒருத்தர் மாற்றி ஒருத்தர் பார்த்துக்கிறீங்க. ஐ மீன் சைட் அடிச்சுக்கிறீங்க. ஆனால் 2 பேருக்குமே தெரியாமல். ஸோ ரொம்ப அழகாக அந்த டின்னரோட ஒரு சின்ன லவ் சைட்டும் முடிய நீங்கள் எல்லாத்தையும் எடுத்து சிங்கில் போட்டுட்டு தென் மிச்சம் இருக்கிற எல்லாத்தையும் தூக்கி கிச்சனுக்குள்ளே வச்சுட்டு அந்த வெசல்ஸ் எல்லாம் வாஷ் பண்ணிகிட்ருக்கீங்க. இப்போ லூனா ஹேண்ட் வாஷ் பண்ணிவிட்டு அப்படியே அவள் அதை கையை வந்து ஒரு டிஷ்யூவில் தொடச்சிட்டு அப்படியே உள்ளே போக, இப்போ ஜங்குக் ஹேண்ட் வாஷ் பண்ணிவிட்டு அப்படின்னு உங்கள் பக்கத்தில் நிற்கிறான். இப்போ உங்களுக்கு நான் படக் படக்குன்னு அடிக்குது, ஏன்னு தெரில. அவன் பக்கத்தில் நிற்கிறான் அப்படின்னதும் ஸோ நீங்கள் கண்டுக்காத மாதிரியே உங்கள் வேலையை பார்த்துட்டு இருக்கீங்க. ஃபுட் நல்லா இருந்துச்சு, தேங்க்ஸ் அப்படிங்கிறான். ஸோ அவன் இப்படி சொல்லிவிட்டு அங்கேருந்து அப்படியே நிற்கக்கூட இல்லை, அப்படியே போயிட்டான். இப்போ அவன் வாயிலிருந்து நீ சமைச்சது நல்லா இருந்துச்சுன்னு கேட்கும்போது ரொம்ப ஒரு மாதிரி சந்தோஷமாக இருக்குது. எது நாள் வரைக்குமே நீங்கள் குக் பண்ணி கொடுத்தது எல்லாத்தையும் லூனா சாப்பிட்டுட்டு அப்படி இருக்குது இப்படி இருக்குது ஆஹா ஓஹோன்னு பாராட்டியிருப்பா. அது எல்லாமே உங்களுக்கு நல்லா இருந்தாலும் இப்போ ஜங்குக் வாயிலிருந்து நல்லா இருந்துச்சு அப்படின்னு ஒரு வார்த்தை கேட்கும்போது என்னமோ ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஸோ நீங்கள் அப்படியே சிரிச்சுட்டு சந்தோஷமாக வந்து அந்த வேலையெல்லாம் முடிச்சுட்டு அப்படியே அவங்க ஹேண்டெல்லாம் வந்து தொடச்சிட்டு ரூம்குள்ளே போகிறீங்க. அங்கே 2 பேரும் வந்து பார்த்துட்டு ஸ்டோரி கண்டினியூ பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ புக் பார்த்து ஜங்குக்கு வந்து ஸ்டோரி சொல்லிகிட்டு இருக்கா. லூனா மேலே படுத்துட்டு அப்படியே கண்ணை ஒரு மாதிரி சொருகிட்டு இருக்கா. இந்த டைமில் நீங்கள் அப்படியே உள்ளே போகிறீங்க. ஸோ உங்களை பார்த்ததும் உங்களை பார்த்து சிரிச்சுட்டு உங்கள் மேலே அப்படியே கை போட்டுட்டு தென் இன்னொரு பக்கம் ஜங்குக்கு மேலே இன்னொரு கையை போட்டுட்டு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக தூங்க ஆரம்பிக்கிறா. ஸோ வழக்கம் போல் அந்த நைட் அப்படியே ஒரு மாதிரி அமைதியாக முடியுது. ஜங்குக் புக்கை வந்து க்ளோஸ் பண்ணி ஓரமாக வச்சுட்டு அவருமே வந்து அப்படியே கண்ணை மூடுறாரு. இப்போது அப்படியே டைம் போக மிட் நைட் கிட்டே இருக்கும். ஜங்குக் வந்து ஏதோ ஒரு மாதிரி ஃபீல் ஆகி முழிப்பு தட்டி எழுந்து பார்த்தா பக்கத்தில் நீங்கள் இல்லை, லூனா மட்டும்தான் தூங்கிட்டு இருக்கா. ரொம்ப இயர்ஸாக 2 பேரும் தான் தூங்கிட்டு இருக்காங்க. ஸோ அந்த ஃபீலில் ஜங்குக் மறுபடியும் கண்ணை மூடி படுக்க இப்போ தான் உனக்கு ஸ்ட்ரைக் ஆகுது நீங்கள் அப்படின்ட்டு. ஸோ டக்குன்னு திரும்பவும் கண்ணை திறந்துட்டு எங்கே போனா இவன்னு எழுந்து உட்காந்துட்டு அப்படியே சுற்றி சுற்றி பார்க்குறாரு. ரூமில் எங்கேயுமே நீங்கள் இல்லை. தென் வாஷ்ரூம் போயிருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு அங்கேயும் திரும்பி பார்த்தா வாஷ்ரூமில் லைட் ஆனில் இல்லை. ஸோ அப்படியே ஒரு மாதிரி பெட்ஷீட்லாம் விலக்கி விட்டுட்டு அவர் கீழே இறங்கி அப்படியே நடந்து வராரு. ஐ மீன் பெட்டை விட்டு இறங்கி நடந்து ரூம் விட்டு வெளியே வந்து ஹாலில் பார்க்குறாரு. ஹால்லேயும் நீங்கள் இல்லை, எங்கே போனா இவ அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு பால்கனியில் வந்து பார்த்தா பால்கனி டோர் ஓப்பனில் இருக்குது. ஸோ ஐ மீன் அந்த மெயின் டோர் இருக்கும் இல்லையா, அது வந்து ஓப்பனில் இருக்குது. நீங்கள் வந்து அந்த டோர் வழியாக உங்கள் வீட்டுக்கு போயிருக்கீங்க அப்படின்றத அவர் கெஸ் பண்ணிவிட்டு டக்குன்னு வந்து யோசிக்கிறாரு, என்னாச்சு இவளுக்கு, இவ எதுக்கு அங்கே போயிருக்கா அப்படின்ற மாதிரி. இப்போ வந்து அப்படியே யோசிச்சுட்டு மறுபடியும் வந்து ஒரு தயக்கத்தோடு நின்றுட்டுருக்காரு. சரி பரவாயில்ல, என்னதான் இருந்தாலும் ஒய்ஃப் ஆகிட்டால்ல அப்படின்ற ஒரு ஃபீலோட டக்குன்னு வந்து வீட்டுக்குள்ளே வராரு. வந்து பார்த்தா நீங்கள் உங்கள் ரூமில் வந்து
படுத்து தூங்கிட்டு இருக்கீங்க. அவருக்கு ஒண்ணுமே புரியல. என்னடா இவ மிட் நைட்ல எந்திரிச்சு அவளோட ரூம்க்கு வந்து தூங்கிட்டு இருக்கா. ஒரு வேள அவளுக்கு அங்க கம்ஃபர்டபுளா இல்லையா? இல்ல எதனால இங்க வந்து தூங்குறா? அப்படின்ற மாரி யோசிக்கிறாரு. அவருக்கு ஒண்ணுமே புரிய மாட்டேன்து. ஃபோன்ல கேட்கும்போது நீங்க அவ்ளோ லவ்வா பேசியிருந்திருப்பீங்க. ஸோ இங்க சம்மந்தமே இல்லாம நீங்க வந்து இந்த மாதிரி உங்க வீட்டுக்கு வந்து தூங்கிட்டு இருக்கிறதும் அவருக்கு கொஞ்சம் வித்தியாசமா தான் இருக்கு. இப்ப எழுப்பி என்னன்னு கேட்கணும்னு தான் தோணுது. இருந்தாலும் நீங்க நல்லா தூங்கிட்டு இருக்கீங்க. ஸோ டிஸ்டர்ப் பண்ண வேணாம் அப்படின்னு சொல்லி அப்படியே அந்த ரூம லாக் பண்ணிட்டு போயிடலாம் அப்படின்னு திரும்பி நடக்கும்போது, அங்க இருந்த டீப்பா மேல டக்குன்னு கால் இடிச்சிடுது. ஸோ அவர் ஒரு மாதிரி கால் பிடிச்சிட்டு நிக்க, நீங்க அந்த சத்தம் கேட்டு எழுந்திருப்பீங்க. ஸோ ஒரு ஒரு பயம் வந்துரும் இல்லையா? தனியா ரூம்ல தூங்கிட்டு இருக்கும்போது திடீர்னு ஒரு சத்தம் கேட்கும்போது, ஸோ அந்த பயத்தோட எழுந்து லைட்ட போட்டு அப்படியே பார்க்குறீங்க. ஏய் பயப்படாத! நான் தான்" அப்படிங்கிறான். இப்ப நீங்க அப்படியே ஒரு மாதிரி ரிலாக்ஸ் ஆயிட்டு, கண்ண அப்படியே கசக்கிக்கிட்டே, "எங்க என்ன பண்றீங்க?" அப்படின்னு கேட்குறீங்க. இப்ப ஜங்குக்கு அப்படியே லைட்டா கால் தேய்ச்சு விட்டுட்டு, "இல்ல, திடீர்னு தூக்கம் கலைஞ்சது. நான் பக்கத்துல பார்த்தேன் நீ இல்ல. அதான் உன்ன தேடி வெளிய வந்தேன். பால்கனி டோர் ஓப்பன்ல இருந்துச்சு. நீ ஏன் இங்க வந்த? அங்க உனக்கு கம்ஃபர்டபுளா இல்லையா?" அப்படின்னு கேட்குறாரு. இப்ப நீங்க அப்படியே ஒரு மாதிரியா அவர பார்க்குறீங்க. "என்னாச்சு? ஏதாவது பெட்டு அன்கம்ஃபர்டபுளா இருக்கா? நான் வேணா சேஞ்ச் பண்ணிடட்டுமா?" அப்படின்னு கேட்குறாரு. இப்ப நீங்க சிரிச்சுட்டு, "ம்ஹ்ம். அதெல்லாம் எதுவும் இல்ல. நான் நானா தான் எந்திரிச்சு இங்க வந்தேன்." "ஏன் வந்த? என்ன ஆச்சு?" "இல்ல ஜங்குக். எப்படியா இருந்தாலும் உங்க மைண்ட்ல என்ன இருக்குன்னு ஓரளவு என்னால கெஸ் பண்ண முடியும். இதெல்லாம் எதிர்பார்க்காம நடந்துருச்சு. ஸோ இதெல்லாம் நீங்க அக்செப்ட் பண்ணிக்க கொஞ்சம் டைம் எடுக்கும் தான். அதனால நான் உங்களுக்கு அன்கம்ஃபர்டபுளா இருக்க விரும்பல. கொஞ்ச நாளைக்கு நான் இங்கேயே இருந்துக்கிறேன். லூனா தூங்கலையேன்னு தான் நான் அங்க வந்து படுத்தேன். இல்லைன்னா நான் டைரெக்ட்டா இங்கே வந்திருப்பேன். இனிமே நீங்க எதுவும் அன்கம்ஃபர்டபுளாலாம் ஃபீல் பண்ண வேணாம். லூனா தூங்குனதுக்கப்புறம் நான் இங்கே வந்துடுவேன். ஸோ நீங்க எதுவும் அம் தப்பாலாம் நெனச்சுக்காதீங்க. உங்களுக்கு ஓகேன்னு தோன்ற வரைக்கும் நான் இங்கே இருந்துக்கிறேன்." "ஆ" அப்படின்னு நீங்க சொல்றீங்க. இப்ப ஜங்குக்கு ஏதோ சொல்ல வர, எனக்கு புரியும். ஓரளவு புரிஞ்சுக்க முடியும். இந்த மாரி விஷயங்கள்லாம் உடனே உங்களால ஏத்துக்க முடியாது. அ நான் உங்கள கம்பல்லாம் பண்ண மாட்டேன். ஸோ நீங்க எத நெனச்சும் வொரி பண்ணிக்காதீங்க. நான் இங்கேயே தூங்கிக்கிறேன். நீங்க போய் படுங்க." அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் படுக்க போறீங்க. இப்ப ஜங்குக்கு இதெல்லாம் பிடிக்கல தான். ஒரு மாதிரி வித்தியாசமா கோவம் வருது. எதுக்கு தேவையில்லாம இதெல்லாம் பண்றோம் அப்படின்ற மாதிரி மனசுக்குள்ள தோணுது. இருந்தாலும் அத வாய் விட்டு உங்ககிட்ட கேட்கறதுக்கு தயக்கம். இப்போ அவரு என்ன சொல்லி உங்க இங்கேருந்து கிளப்பி விடலான்னு யோசிச்சுட்டு இருக்காரு. இருந்தாலும் அவருக்கு வந்து டக்குன்னு உங்ககிட்ட ரியாக்ட் பண்றதுக்கு மனசு வரமாட்டேங்குது. ஒரு மாதிரியா இருக்குது. ஸோ எதுவுமே சொல்லாம அங்கேருந்து அப்படியே அவரோட ரூமுக்கு போயிட்டாரு. இப்ப அங்க போயிட்டு உங்கள வந்து அங்க இல்ல அப்படின்னதும் ஏதோ ஒரு மாதிரி மிஸ்ஸிங்கா இருக்கு. ஒரே ஒரு நாள் தான் நீங்க அங்க தூங்கியிருப்பீங்க. இருந்தாலும் ஒரு மாதிரியா இருக்கு. சரி ஓகே அப்படின்ற மாதிரி கண்ண மூடி அப்படியே படுத்து தூங்கிடுறாரு. இப்ப நெக்ஸ்ட் டே மார்னிங் வழக்கம் போல ஜங்குக்கு எழுந்திரிச்சு ஆஃபீஸ்க்கு கிளம்ப லூனாவும் எந்திரிச்சு ஸ்கூலுக்கு கிளம்பிட்டு இருக்கா. ஸோ நீங்க கிச்சன்ல சீக்கிரமாவே எழுந்து வந்து பிரேக்ஃபாஸ்ட், லஞ்ச் எல்லாமே ப்ரிப்பேர் பண்ணிட்டுருக்கீங்க. பாக்ஸ்லலாம் எடுத்து வச்சுட்டு இருக்கீங்க. ஸோ நீங்களுமே இன்னைக்கு ஆஃபீஸ்க்கு கிளம்ப போறீங்க. ஸோ எல்லாமே வந்து ப்ரிப்பேர் பண்ணி எடுத்து பாக்ஸ்லலாம் வச்சுட்டு, லஞ்ச் பாக்ஸ்லாம் வந்து அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டு, தென் மார்னிங் சாப்பிட்றதுக்கு எல்லாமே டைனிங் டேபிள்ல அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டு, நீங்களும் உங்க திங்ஸ் எல்லாம் எடுத்துட்டு இருக்கீங்க. இப்ப ஜங்குக் வந்து உங்கள பார்க்குறான். "என்னடா இவ ஏதோ இன்னைக்கு காலையில கிளம்பியிருக்கிற மாதிரி இருக்கு" அப்படின்ட்டு. ஸோ நீங்க வந்து அவன் பார்க்குற பார்வையிலே புரிஞ்சுக்கிறீங்க. அம் "ஒண்ணும் இல்ல. இன்னைக்கு லூனாவும் ஸ்கூலுக்கு கிளம்பிடுவா. நான் மட்டும் வீட்ல இருக்க ஒரு மாதிரி இருக்கும்ல. அதான் ஆஃபீஸ்க்கு வரலான்னு" அப்படின்னு சொல்றீங்க. இப்ப ஜங்குக் ஓகே அப்படின்ற மாதிரி தலைய மட்டும் ஆட்டிட்டு, அவன் பாட்டுக்கு உட்காந்துடுறான் சாப்பிடுறதுக்கு. இப்ப நீங்க வந்து லூனாவ கூப்பிட்டு உட்கார வச்சுட்டு 2 பேருக்கும் சர்வ் பண்ணிட்டு, நீங்களும் பிளேட்ல எடுத்து வச்சுட்டு சாப்பிட்டுட்டு இருக்கீங்க. ஸோ வழக்கம் போல எல்லாத்தையும் முடிச்சுட்டு, அப்படியே எடுத்து போட்டுட்டு, இப்போ அவங்கவங்க திங்ஸ் எல்லாம் எடுத்துட்டு அப்படியே ஒண்ணா வீட்லேருந்து கிளம்ப, இப்போ ஜங்குக் வந்து 3 பேரும் ஒண்ணாவே வந்து ஆஃபீஸ் போயிடலாம் அப்படின்ற ஒரு தாட்ல தான் இருந்துட்டு இருந்திருப்பான். பட் நீங்க கம்பெனி கேப் வந்து வர வச்சிருப்பீங்க. ஸோ ஜங்குக் வந்து அந்த கேப்ப பார்த்ததும் உங்கள வந்து பார்க்குறான். "என்னடா?" அப்படின்ற மாதிரி. இப்போ அவனோட பார்வை உங்களுக்கு புரியுது. அம் "இல்ல, இன்னும் நீங்க அ எதுவும் சொல்லலைல்ல ஆஃபீஸ்ல. நான் உங்க கூட வந்தா தேவையில்லாம பேசுவாங்க. அதான் எதுக்கு புது ப்ராப்ளம்?
நான் கேப்லேயே போய்க்கிறேன். நீங்கள் லூனாவை கூப்பிட்டுட்டு ஸ்கூலுக்கு போங்க அப்படின்னு சொல்கிறீங்க. இப்போது ஜங்குக்கு ஒரு மாதிரி ஆயிட்டு, அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம், நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கேபை வந்து அங்கேருந்து போக சொல்லிடுறான். இப்போ நீங்களும் சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு கேபை போக சொல்லிட்டு ஒரு மாதிரி ஹாப்பியாக லூனா கூட காரில் ஏறி உட்காடுறீங்க. ஸோ ஃப்ரண்ட் சீட்டில் வந்துட்டு நீங்கள் உட்காந்துருக்கீங்க. உங்கள் மடியில் வந்து லூனா உட்காந்துட்டு இருக்கா. தென் ட்ரைவ் பண்ணிகிட்டு இருக்கான் ஜங்குக். ரொம்ப ஒரு மாதிரி ஹாப்பியாக இருக்கு. லூனா ஒரு மாதிரி ரொம்ப எக்ஸைட்டடாக லைக் உங்கள் கூட வந்து ஸ்கூலுக்கு இந்த மாதிரி போகணும் அப்படின்றதெல்லாம் அவளுக்கு ரொம்ப ஆசை இருந்திருக்கும். ஆனால் இந்த மேரேஜ் அது இதெல்லாம் நடக்கும் அப்படின்னு அவள் எக்ஸ்பெக்டே பண்ணியிருக்க மாட்டா இல்லையா. ஸோ ஃபர்ஸ்ட் டே அவங்க கூட வந்து ட்ராவல் ஆகி வரா. காலையிலே ஒரு மாதிரி ஜாலியாக ரொம்ப ஒரு மாதிரி ஹாப்பியாக போயிட்டுருக்கு. ஸோ அவளை ஸ்கூலில் ட்ராப் பண்ணிவிட்டு நீங்கள் 2 பேரும் வந்து ஆஃபீஸ் போகிறீங்க. எதுவுமே பேசலை. ரொம்ப அமைதியாக அந்த ட்ரைவ் போகுது. நீங்கள் அப்பப்போ சைடில் திரும்பி அவனுக்கே தெரியாமல் லைட்டாக கொஞ்சம் நேரம் சைட் அடிச்சுட்டு வரீங்க. ஸோ ஜங்குக்கும் ஒரு 2-3 தடவை உங்களை பார்க்குறாரு. ஆனால் அவருமே எதுவுமே சொல்ல கிடையாது. ஸோ இப்படி போக ஆஃபீஸ் வர்றதுக்கு கொஞ்சம் முன்னாடி காரை ஸ்டாப் பண்ண சொல்லிவிட்டு நீங்கள் இறங்கிக்கிறீங்க. இப்போ ஜங்குக்கு ஒரு மாதிரி உங்களை பார்க்க நீங்கள் அவரை பார்த்து சின்னதாக சிரிச்சுட்டு, இல்லை இதுக்கு மேலே இது வேண்டாம், அப்புறம் உங்களுக்கு தான் பிரச்சனை, எதுக்கு தேவையில்லாதது, நீங்கள் யார்கிட்டையும் எதுவும் சொல்லலை, அதுக்காக நான் இப்போ சொல்லுங்கலாம் சொல்லலை, இப்போ தேவையில்லாத வதந்தி வேணாமேன்னு தான் நான் இங்கே இறங்கிக்கிறேன். இனிமேல் உங்கள் கூட வந்தேன்னா என்னை இங்கே ட்ராப் பண்ணிவிடுங்க. நான் இதுக்கு மேலே நடந்தே வந்துக்கிறேன். பக்கத்தில் தானே இருக்குது, எந்த பிரச்சனையும் இல்லாமலும் இருக்கும். சரியா, நான் உள்ளே போகிறேன், நீங்கள் போங்க அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் அப்படியே இறங்கி நடக்க ஆரம்பிக்கிறீங்க. இப்போ நடந்து போகிற உங்களையே காலில் உட்காந்துட்டு ஜங்குக் பார்த்துட்டு இருக்கான். அவனுக்கு உள்ளுக்குள்ளே இவ்வளோ பெரிய கார் இருக்கு, எதுக்கு தேவையில்லாமல் இறங்கி நடந்து போகணும் அப்படின்ற மாதிரி ஒரு சின்ன கோவம் வருது. ஆனால் அந்த கோவத்துக்கான காரணம், நீ என் பொண்டாட்டி, நான் உன்னை கூட்டிகிட்டு போகிறதுக்கு எல்லா உரிமையும் இருக்குது அப்படின்ற வேர்ட் தான் அப்படின்னு அவனுக்கு புரியவே இல்லை. ஸோ அப்படியே ஒரு மாதிரி ஆகிட்டு, சரி ஓகே கொஞ்ச நாள் இப்படியே போகட்டும் அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு அந்த 2 கட்ட மனநிலையில் அப்படியே ட்ரைவ் பண்ணி உங்களை க்ராஸ் பண்ணி ஆஃபீஸ்க்குள்ளேயும் போகிறாரு. ஸோ நீங்களும் ஒரு மாதிரி சின்னதாக சிரிச்சுட்டு அப்படியே நடந்து உங்களோட ஆஃபீஸ்க்குள்ளே அப்படியே என்டர் ஆகுறீங்க. ஸோ ஒரு மாதிரி நல்லா தான் போய்கிட்டு இருக்குது. இப்போ அவருமே அவரோட கேபின் போயாச்சு. நீங்கள் உங்களோட ஒர்க்கில் உட்காந்தாச்சு. ஆஃபீஸில் இருக்கிற வரைக்குமே ஒரு மாதிரி நல்லா தான் போய்கிட்டு இருக்குது. எல்லா வேலையும் நல்லா தான் இருக்குது. இப்போ ஜங்குக்கு உங்ககிட்ட வந்து ஏதாவது பேசணும், ஏதாவது உங்களை பார்த்துட்டு இருக்கணும் அப்படின்ற தாட்லாம் வருது. ஸோ உங்களை அடிக்கடிக்க கூப்பிட்டு வேலை தர்றது, நீங்கள் பண்ண வேலைக்கு வந்து அப்ரிஷியேட் பண்ணுறன்ற பேரில் உளர்றது, இந்த மாதிரி நிறையா பண்ணிட்டு திரியிறான். இப்படியே கொஞ்சம் நேரம் ஓடுது. ஜங்குக்கு இந்த மாதிரிலாம் இருக்கவே மாட்டார், ஆஃபீஸில் பேசவே மாட்டார், இப்போ என்ன அடிக்கடி கூப்பிட்டுட்டே இருக்கார் அப்படின்னு தாட்லாம் உங்களுக்குள்ளே வருது. இருந்தாலும் இது ஒரு மாதிரி ஜாலியாக நல்லா தான் இருக்குது அப்படின்ற மாதிரி நீங்களும் என்ஜாய் பண்ணி அவர் சொல்கிற வேலையெல்லாம் செஞ்சுட்டு தென் அவர் அப்ரிஷியேட் பண்ணுற பேரில் வளர்றது எல்லாத்தையும் வாங்கிக்கிட்டு சிரிச்சுக்கிட்டு இப்படியே நீங்களும் அந்த டேவை கொண்டு போயிட்டுருக்கீங்க. ஸோ இதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னு நம்ம நெக்ஸ்ட் பார்ட்டில் பார்க்கலாம். அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். மிஸ் ஸோ மச், லவ் யூ ஆல், பை.